Friends, good morning. Today we are see the topic is Civics Unit 5 India's International Relations. அதாவது இந்தியாவினுடைய சர்வதேச உறவுகளை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஸ்லோகன் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹெசாய்ட் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். A bad neighbor is a misfortune as much as a good one is a great blessing. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான அண்டை நாடு வந்துட்டு ஒரு துர்திஷ்டம், அதுவே ஒரு நல்ல நாடே நமக்கு அமைஞ்சது அப்படின்னாக்கா அது வந்து ஆசீர்வாதம், அதை விட நமக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இண்டிபெண்ட் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஒரு பீஸையும் அண்ட் தென் ஒரு ஒற்றுமையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உருவாக்கக்கூடியது. ஸோ இந்தியா வந்து வெளிப்படையான இராணுவ கூட்டணியை கைவிட்டாலும் அமைதி அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக மற்ற நாடுகளோட வந்து ஒத்துழைக்கிறதுலையும் ஒருங்கிணைச்சு போகிறதுலையும் ஈடுபாட்டோட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு சொன்னது மாதிரி நாம் ஒருவளை முற்றிலும் சார்ந்தோ இல்லை தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இந்த உலகத்தில் ஒருத்தர் நம்ம சார்ந்து தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அதனுடைய தேவைகள் அதனுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் அமைதியான அண்ட் தென் ஒரு நல்ல வளமான ஒரு மற்ற நாடுகளோட வந்து உறவை வச்சுக்கணும்னு சொல்லி விரும்புது. ஸோ இந்தியா வந்து எப்போதும் ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நாடாக மட்டும் இல்லாமல் உலக அமைதிக்கு தொடர்ந்து கடுமையாக போராடிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாடு வளர்ச்சியில் வந்து போதிய அளவில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு இந்த சர்வதேச உறவுகளை வந்துட்டு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஹை பாப்புலேஷன் இருக்க ஒரு நாடு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அண்டை நாடுகள் சூடப்பட்டு இருக்கிறதுனால அந்த நாடோட மரபு ரீதியாக வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷனும் ஒரு குட் நெய்பர்லி ரிலேஷனும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரிஸோட நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஸ், அதாவது இந்தியாவும் அதனுடைய அண்டை நாடுகளும். ஸோ அண்டை நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா வந்து ஒரு நல்ல நிலையில தான் இருக்குது. இந்தியாவுடைய துணைக்கண்டத்தில் கிட்டத்தட்ட 5000 இயர்ஸாக நிலவி வந்த ஒரே மாதிரியான பண்பாடு வந்துட்டு ஒரு பெரிய பகுதிகளை வந்துட்டு விளக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்டாக கொடுத்துருக்காங்க பாரு. மிக பரந்த இந்தியாவில் வந்துட்டு வெஸ்ட் சைடில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இருக்குது. அதனுடைய நார்த்து சைடில் சீனா நேபாள் பூட்டான் இருக்குது. ஈஸ்ட் சைடில் பங்களாதேஷ் இருக்குது. அண்ட் தென் ஃபார் ஈஸ்ட் சைடு அதாவது தூர கிழக்கில் வந்துட்டு மியான்மர் இருக்குது. அண்ட் ஸ்ரீலங்கா அண்டு தென்மேற்கில் பார்த்தீங்கன்னாக்கா மாலத்தீவு அண்ட் தென் இந்த ட்ரூ கண்ட்ரிஸும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியன் ஓசோனை வந்துட்டு செப்பரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்தியாவினுடைய கார்டியல் ஹிஸ்டாரியல் ரிலீஜியஸ் எக்கனாமிக் எத்தனிக் அண்ட் லிங்குஸ்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அண்டை நாடுகளோடு இருக்கக்கூடிய உறவுகளை வந்துட்டு நல்லுறவோடு வந்துட்டு பேணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த கண்ட்ரிஸ் தட் ஷேர், அதாவது சீனாவும் ரஷ்யாவும் பார்த்திங்கன்னா அதிக எண்ணிக்கையில் வந்து இந்த அண்டை நாடுகளோடு பார்த்திங்க நெய்பரிங் கண்ட்ரிஸோட பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியா அண்டு பாகிஸ்தான், அதாவது ஆப்கானிஸ்தான், அதாவது இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும். ஓகே, இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்கானிஸ்தானை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வரதுக்காகவும் அக்ரிகல்ச்சர் வாட்டர் எஜுகேஷன் ஹெல்த் ப்ரொவைடிங் டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒத்துழைப்பை கொடுக்குது. அண்ட் ஹீரட் அப்படின்ற மாகாணத்தில் இருக்கக்கூடிய சல்மா அப்படின்ற ஒரு அணையை கட்டுறதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உதவுனுச்சு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு படையிலையும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இறந்த வீரர்களோட குழந்தைகள் 500 பேருக்கு பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் படிக்கிறதுக்கான உதவித்தொகையை பார்த்திங்கனாக்கா நம்மளோட இந்தியா வந்து கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணி வருது. ஸோ இந்தியா வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஆப்கானிஸ்தானுடைய பொது சுகாதாரம் சின்ன சின்ன தொழில் நிறுவனங்களோட மேம்பாட்டுக்காக முழு ஆதரவு தருது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆப்கானிஸ்தானும் பார்த்திங்கனாக்கா இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல முன்னணியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்பும் பண்ணிட்டு வராங்க. ஸோ தொழில் அளவில் பார்த்திங்கனாக்கா முதலீடுகள் அதிக அளவில் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்போர்ட்ஸை வந்துட்டு திறமை வெளிக்கொண்டு வர வகையில் பார்த்திங்கனாக்கா
என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம், காந்தஹர் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பில்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா லேடிஸ் வந்து சுயவேலை வாய்ப்பு சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை நிறுவி அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் பயிற்சியை வந்து ஆப்கானிஸ்தானில் கொடுக்குது. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் வளர்ச்சிக்கு நிறைய நிதி உதவியும் அண்ட் தென் கடன் உதவியும் பார்த்திங்கனாக்கா கொடுத்துட்டு வராங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். இண்டோ சிவிலைசேஷன், சிந்து வெளி நாகரிகம் முதல் சந்திரகுப்த மௌரியருடைய ஆட்சி வரை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ரொம்ப டீப்பான ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் கொண்டுட்டு இருந்தாங்க. கனிஷ்கருடைய ஆட்சி காலத்துலேயும் பார்த்திங்கனாக்கா நிறைய இந்திய சமய படைப்பு குழுக்கள் வந்து சீனாவில், சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கு போய் அவங்களுடைய மதத்தை வந்து பரப்புனாங்க. அதில் பார்த்திங்கன்னா பலுசிஸ்தான், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய ப்ரொவின்ஷன்ஸ், அந்த பகுதியை சேர்ந்த கான் அப்துல் காஃபர் கான் அவர் வந்து இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தினுடைய முக்கிய தலைவரும் அண்ட் தென் இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய தீவிர ஆதரவாளர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியா அண்டு பங்களாதேஷ், இந்தியாவும் வங்காளதேசமும். ஸோ நம்மளுடைய பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த கிழக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் பகுதியை தான் பங்களாதேஷ்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டிபெண்டன்ஸை வந்து அங்கீகரித்த ஃபஸ்ட்டு நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்தியாவும் பங்களாதேஷும் கிட்டத்தட்ட 4097.7 கிலோமீட்டர் நீளத்தில் வந்துட்டு ஒரு பெரிய நிலப்பரப்பை வந்து எல்லையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அகர்தலாவுக்கும் அண்ட் தென் அகவுராவிற்கும் இடையேயான ஒரு ரயில் போக்குவரத்தினுடைய இணைப்பிற்காக அந்த இந்தியா வந்துட்டு ஒரு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய பகுதிகளான கொல்கத்தாவிலேருந்து அகர்தலாவுக்கு டாக்கா அப்படின்ற இடம் வழியாக வந்துட்டு ஒரு சாலையை அமைத்து அண்ட் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாளம் அப்படின்ற மோட்டார் வாகன ஒப்பந்தம் வந்துட்டு போடப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் வந்துட்டு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கங்கா நீரை வந்துட்டு அவங்க பகிர்ந்து 1977 வந்துட்டு கையெழுத்து போட்டு பராக்கா அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் அண்ட் தென் பங்களாதேஷ்க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய 54 ரிவர்ஸை வந்து அதிகபட்சமாக வந்துட்டு 2 நாட்டுக்கும் கூட்டு நிதி ஆணையமாக வந்து செயல்படுது. ஸோ நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வங்காளதேசத்திற்கான உதவி அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்துட்டு நிறைய பில்டிங்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் நிறைய பார்த்திங்கனாக்கா லேபரேட்டரிஸ் அண்ட் டிஸ்பெனரிஸ் அண்ட் டீப் டியூப் வெல்ஸ் எல்லாமே வந்துட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய பண்பாட்டு உறவுகள் குழு மூலமாக வந்து வங்காளதேசத்துக்கான மாணவர்கள் வந்து ஆண்டுதோறும் அவங்க வந்து உதவித்தொகை அளிக்கப்படுறது இல்லாமல் டாக்கா பல்கலைக்கழகத்தில் தாகூர் இருக்கை அப்படின்றது வந்து ஏற்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிலிகுரி, பர்திபூர் அண்ட் தென் வங்காளதேசத்தில் இந்த இடங்களுக்கு பார்த்திங்கன்னா 130 கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் ஒரு பெரிய டியூப் வேர்ல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் காரணமாக வந்துட்டு 2 நாடுகளும் இணைந்து அந்த போக்குவரத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இன்னொரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவுக்கு சொந்தமான தீன் பிகா அப்படின்ற பகுதி வந்து மேற்கு வங்காளம் அண்ட் தென் பெங்காலுக்கு இடையேயான எல்லையில் வந்து இருக்குது. ஸோ இந்த குறுகலான இந்த பாதை வந்துட்டு 2011 வந்துட்டு வங்காளதேசத்துக்கு வந்து குத்தகைக்கு விடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனதர் ஒன் மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது இந்தியாவினுடைய மியான்மர் சைடில் இருக்கக்கூடிய மேப்பு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்துட்டு அந்த மியான்மரில் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷில் சுற்றி எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா அண்டு பூட்டான். ஓகே, இதில் பார்த்திங்கனாக்கா பூட்டான் வந்துட்டு ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அரசு, ஒரு ஸ்மால் கிங்டம். ஸோ இது வந்து இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. இந்த உலகிலேயே இருக்கக்கூடிய ஏழ்மையான நாடுகளில் பூட்டான் வந்துட்டு ஒரு நாடு. ஸோ இந்தியா அண்ட் பூட்டானுக்கு நடுவில் பார்த்திங்கனாக்கா நிறைய ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா 1968 வந்துட்டு நம்மளுடைய இந்திய பிரதிநிதி ஒருவரை வந்து திம்புவில் வந்துட்டு நியமித்து தொடங்கினாங்க. ஸோ பூட்டான் வந்துட்டு நிலங்களால் சூழப்பட்ட நாடு. ஸோ அதனால் கடல் சார்ந்த தொடர்புகளுக்கும் இந்தியாவுக்கு வந்து பெரிதும் சார்ந்து இருந்தாங்க. ஸோ பூட்டானில் பார்த்திங்கனாக்கா இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இந்தியா
இந்தியா என்ன பண்ணுச்சு, ஃபஸ்ட்டாக வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் வந்துட்டு பாரத் முதல் பூட்டான் வரை அப்படின்னு சொல்லி அறியப்படக்கூடிய ஒரு வணிக உறவை வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அது B2B அப்படின்றது. ஸோ பூட்டானில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய புகழ்பெற்ற நிறுவனங்களில் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக இந்தியா வந்து உதவித்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பூட்டானில் ஒரு டிஜிட்டல் லைப்ரரியும் வந்துட்டு அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மதிப்புமிக்க இந்த நேரு அண்ட் வாங்ஸு கல்வி அப்படின்ற ஒரு உதவித்தொகையும் அவங்களுக்கு திறமை கொண்டு அந்த பூட்டான் நாட்டுக்கு வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துட்டு கல்விக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்தியா அண்ட் பூட்டானுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருதர ஒத்துழைப்பு வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பூட்டான், அதாவது சுக்கா, குறிச்சு அண்டு தாலா அப்படின்ற பகுதியிலேருந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்துட்டு நிறுவியிருக்காங்க. அண்ட் தென் நிறைய பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த பூட்டான் நாட்டில் வந்துட்டு தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்துறதுக்கும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், ரோட்ஸ் அண்ட் தென் பிரிட்ஜஸ் இதெல்லாம் கட்டுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அடிப்படையான கட்டமைப்பை வந்துட்டு நம்மளுடைய இந்தியா தான் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா அனதர் ஒன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். குரு பத்ம சம்பவா அப்படின்ற ஒரு புத்த துறவி நம்மளோட இந்தியாவிலேருந்து பூட்டானுக்கு போனாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய செல்வாக்கை ஏற்படுத்தி புத்த சமயத்தை வந்து பரப்புனதன் மூலமாக ரெண்டு நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா அண்டு சைனா. ஓகே, இந்தியாவும் சீனாவும் புவியியல் அமைப்பில் பார்த்திங்கனாக்கா பாப்புலேஷன் அண்ட் தென் நிறைய பார்த்திங்கனாக்கா டைமினேஷன், ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையில் வந்து இந்தியா ஒப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வாய்ந்த நாடு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனா தான். ஸோ உலகில் இருக்கக்கூடிய உற்பத்தி மண்டலங்கள்லேயே ஒன்றா இருக்கக்கூடிய சீனா இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. இந்தியாவும் சீனாவும் பார்த்திங்கனாக்கா உலக வர்த்தக நிறுவனத்தில் சர்வதேச காலநிலை மாற்றம் குறித்த பேச்சுவார்த்தைகள் அண்ட் தென் வேர்ல்டு பேங்க் ரிஃபார்ம்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கருத்தை கொண்டது. ஸோ சீனாவால் துவங்கி வைக்கப்பட்ட ஷாங்காய் அப்படின்ற ஒரு கார்ப்பரேஷன் கூட்டமைப்பில் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தகுதியை வந்து வழங்கியிருக்கு. அதே மாதிரி சார்க் அமைப்பிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீனாவுக்கு ஒரு நல்ல அமைப்பு வழங்கப்பட்டு இருக்கு. ஸோ ரெண்டு நாடுகளும் பல்வேறுபட்ட மாறுபட்ட துறைகளில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நிறைய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இருதரப்பில் இருக்கக்கூடிய வணிகம் வந்துட்டு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டை பார்த்துருக்கு. ஸோ இந்தியாவும் சீனாவும் கல்வி பரிமாற்றத்தில் நிறைய திட்டங்களில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளுமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஹையர் எஜுகேஷனில் மேக்ஸிமம் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்காலர்ஷிப் மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேக்மோஹன் எல்லைக்கோடு லைன், மேக்மோஹன் லைன் அப்படின்றது. ஸோ இந்தியா, சீனா அண்ட் பூட்டானுடைய ஈஸ்ட்டு பகுதி, இந்த பகுதிகளுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு பார்டர் லைன் இருக்குது. ஸோ 1914 அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியா, திபெத் அண்ட் சீனா இந்த மூணு நாடுகளும் பார்த்திங்கனாக்கா ஒரு கூட்டத்தில் வந்து தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா சார்பில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய செயலாளர் யாருதுனாக்கா ஆர்தர் ஹென்ரி மேக்மன் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா மால்தீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ஓசோனில் லட்சத்தீவுக்கு வந்துட்டு தெற்கு சைடில் அமைஞ்சிருக்கு, அதாவது பார்த்திங்கன்னா சவுத் சைடில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய அமைவிடம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால மால்தீவ்ஸினுடைய உறவு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்தியாவும் மாலத்தீவும் பார்த்திங்கன்னா கல்ச்சுரல், லிங்குஸ்டிக், ரிலீஜியஸ் அண்ட் கமர்ஷியல், ஆன்டிக்விட்டி, ஸோ கார்டியலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டிங் பீரியட்லேருந்தே வந்துட்டு அவங்க பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இந்த ட்ரேட் அண்ட் டூரிசம், வணிகம், சுற்றுலா இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெவலப் ஆகி இருக்குது. ஸோ இந்திய பெருங்கடல்லே பார்த்திங்க அப்படின்னாக்கா ரோந்து போகிறது அண்ட் தென் வான்வழி மூலமாக கண்காணிப்பு தகவல் பரிமாறிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான கடல்சார் பாதுகாப்பை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த ரெண்டு நாடுகளும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கார்டியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்தியா அண்ட் மியான்மர் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் டெப்த்தாக பார்க்கலாம்.